ப்ளஸ் ஒன் படித்த பிள்ளைங்க இருக்கீங்களா? 10th கீழே ரைட். அனைவருக்கும் 78வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, நான் அரசு பணியிலே சேர்ந்த ஆண்டு 78ஆம் ஆண்டிலே சேர்ந்த நான் 78வது சுதந்திர தினத்தை இன்றைக்கு இந்த நூலகத்தினுடைய வாசகர் வட்டத்திலே பேசுவதற்கு, சிறப்புரையாற்றுவதற்கு கிடைத்தது வாழ்க்கையிலே பெரிய வரம் என்று நினைக்கிறேன். ஒரு கல்லூரியிலே த ரெலவன்ஸ் ஆஃப் காந்தியன் ஐடியாலஜி என்ற தலைப்பிலே பேசுவதற்காக மகாத்மா காந்தி அடிகளுடைய புத்தகத்தை எடுப்பதற்காக வந்தேன். புத்தகத்தை எடுத்த தினமே அதனுடைய பொறுப்பில் இருக்கிற திருமதி மாரியம்மாள் அவர்களுடைய கனிவான பேச்சு, இந்த வாசகர் வட்டத்தை ஊக்கப்படுத்தக்கூடிய அந்த பேச்சு என்னை மிகவும் கவர்ந்த காரணத்தினால் இன்று முதல் புரவலராக இந்த வட்டத்திலே இணைந்திருக்கிறேன் என்ற மகிழ்ச்சியான செய்தியை மாணவிகள் அனைவருக்கும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இதேபோல உண்மையான அன்போடும் உயர்ந்த எண்ணங்களோடும் ஆதரவான அரவணைப்போடும் நேர்த்தியிலே, நிறைவிலே, அறிவிலே, மேடையிலே வீட்டிருக்கின்ற பெரியவர்களே, குறிப்பாக இங்கே வாழ்த்துறை வழங்கிய முத்துக்குமரன் அவர்களே, வாசிப்பை நேசிப்போம் என்று சொன்னீர்கள். வாசிப்பை நேசிப்போம் அல்ல, வாசிப்பை சுவாசிப்போம். வாசிப்பை சுவாசிப்போம் என்று தமிழ்நாட்டிலே மாற்றிக் கொள்ளுங்கள். இந்த காலையிலிருந்து இந்த பணிகளை இப்படித்தான் நேரத்தோடு நடத்த வேண்டும் என்று நேர்மையான எண்ணத்தோடு இங்கே தொகுப்புரை வழங்கியிருக்கிற பெரியவர் திரு ஆர் கௌரி சங்கர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாறுவேட போட்டி போட்டு வந்த பிள்ளைகளை பார்த்தேன். ஒரு உருவம் மாறுவேடத்தில் வரவில்லை. அது யார் சொல்லுங்க? மகாத்மா காந்தி. இந்திய நாட்டு சுதந்திரத்துக்காக போராடிய மகாத்மா காந்தி இன்றைக்கு நம்மிடத்திலே மாறுவேடத்தில் வரவில்லை. உண்மையான சுதந்திரத்தை வாங்கி தந்த உத்தமர் ஆக இந்த இளம் வயதிலேயே நம் நாட்டுக்கு விடுதலை வாங்கி தந்த வ. சிதம்பரம், திருப்பூர் குமரன் போன்ற அத்தனை தலைவர்களையும் மிக அருமையாக மாறுவேடத்திலே நீங்கள் போட்டு வந்து மனமகிழ்ச்சியை காட்டியிருக்கிறீர்கள். குழந்தைகளே, நாம் ஒரு வார்த்தையை, இந்த சமுதாயம் வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் ஆங்கிலத்திலே சக்சஸ் என்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். சக்சஸ், SUCCESS. அதான் இப்போ ஒரு தடவை சொல்லுவேன், ஏன்னா இந்த விழாவினுடைய வெற்றியை உங்களால் தான். சக்சஸ் சொல்லுங்க பார்க்கலாம். சக்சஸ், சக்சஸ், சக்சஸ் சொல்லிட்டீங்களா? இப்ப அந்த வார்த்தையில இரண்டாவது லெட்டர் இருக்கு இல்லையா, யூ, SU இருக்கு இல்லையா, அந்த யூ லெட்டரை நீக்கிட்டு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த யூ லெட்டரை நீக்கிட்டு சொல்லு. வராது, திருப்பி வராது. ஏன் தெரியுமா? இந்த விழாவினுடைய வெற்றி வித்தவுட் யூ, நீங்கள் இல்லாமல் வெற்றி இல்லை. புரியுதா? புரியா? உங்கள் கையெழுத்தை கொடுத்தது எதுக்கா தெரியுமா? இது போன்ற நிகழ்ச்சிகளே கைத்தட்டி ஆரவாரம் செய்வதும், வாழ்க்கையிலே நம்பிக்கையை தரக்கூடிய அந்த கையோடு உழைக்க வேண்டும். அடுத்தது, இந்திய நாட்டினுடைய குடிமக்களாக நீங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால் சுதந்திரத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள். நான் நெசவு தொழில்நுட்ப கல்லூரியினுடைய துறை தலைவர் HOD. 1947 இந்திய நாடு சுதந்திரம் அடைந்த அந்த முதல் நாள் இரவு மவுண்ட் பேட்டன் பிரபு அவர்கள் ஜவஹர்லால் நேருவிடம் நேரடியாக அந்த சுதந்திரத்தை ஒப்படைக்க வேண்டும். அது நேரு அவர்களுக்கு பிடிக்கவில்லை. உடனடியாக, இதெல்லாம் தெரியாத விஷயங்கள், நேரு அவர்கள் திரு ராஜகோபாலாச்சாரியிடம் கேட்க, அவர் தமிழ்நாட்டில் இருக்கிற தருமபுர ஆதீனத்தோடு தொடர்பு கொண்டு இங்கிருந்து அந்த ஆதீனம் சென்று மவுண்ட் பேட்டன் அவர்களிடம் செங்கோலை பெற்று, அந்த செங்கோலை தான் நேரு ஏற்று
1947 செங்கோட்டை, டெல்லி செங்கோட்டையிலே தேசிய கொடி ஏற்றி வைக்கப்பட்டது. நான் நெசவு தொழில்நுட்ப கல்லூரி அல்லவா, அந்த தேசிய கொடி செய்து தந்த இடம் எது தெரியுமா? குடியாத்தம், வேலூர் குடியாத்தத்தில் இருக்கிற வெங்கடாச்சலம் செட்டியார் என்கிற ஒரு நெசவாளி தயாரித்த 3 கொடிகளிலே ஒரு கொடிதான் அன்றைக்கு செங்கோட்டையிலே தேசிய கொடி ஏற்றியது என்றால் அது தமிழன் செய்த கொடி, நான் செய்த கொடி. அந்த கொடியிலே 3 நிறங்கள் இருக்குது. இது காவி நிறம், ஆரஞ்சம்பாங்க, காவி நிறம், வெள்ளை, பச்சை. எதை குறிக்கும்? காவி. 3 நிறங்களுடைய அந்த குணத்தை நீங்கள் தெரியணும். கொடி ஏற்றிட்டீங்க, பாட்டு பாடுனீங்க, தாயின் மணிக்கொடி ரைட்டு. எதுக்காக இருக்கு சொல்லுங்க.